ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா பீம் கவுரு அந்து போச்சுங்க. அதை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். கவுரு வெளியில வராம இருக்கிறதுக்கு ஏதாவது நம்ம கொடுத்துருப்போம். சோ இந்த மாதிரி நான் நாடா கொடுத்து வச்சிருந்தேன். நாடா வெளியில எடுத்து வச்சு கவுரையும் ஃபுல்லா உருவிட்டோம். பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்த மாதிரி வந்து அப்படியே இந்த இடத்துல நம்ம ரோல் பண்ணுங்க. சரிங்களா? புது கவுரை எடுத்து இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிட்டுங்க. எல்லா பக்கமும் ரெண்டு பக்கமும் கட்டி வச்சிருந்தாங்க. கட் பண்ணிட்டு அதை எடுத்துக்கிட்டோம். பாத்தீங்கன்னா தெரியும். நல்லா நீட்டா நம்ம வந்து கரெக்டா அளவா பாத்து பீமா வந்து நம்ம ஓரளவுக்கு சுத்தி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி லைட்டா நம்ம சுத்திக்கிட்டு ஒரு தலவை எடுத்து அந்த ஓட்டைக்குள்ள உள்ள விட்டு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா முடிச்சு போட்டுக்கணுங்க. அந்த எண்டு இருக்குது பாத்தீங்களா, அந்த எண்டுல வந்து நம்ம முடிச்சு போட்டு முடிச்சு 2 முடிச்சு போட்டாதான் நிக்கும். சோ முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் நாடாவை எடுத்து நான் உள்ள வச்சுக்கிட்டேன். வேற ஏதாவது கூட நீங்க வச்சுக்கோங்க. இப்ப வந்து பீமா நல்லா தெளிவா சுத்திக்கணுங்க. சுத்திக்கிட்டு அதுல வந்து ஒரு மழுக்கு போட்டு மழுக்கு நல்லா தெளிவா போட்டு வச்சுக்கோங்க. மழுக்கு போட்டுக்கிட்டு இப்ப அந்த மழுக்கு வந்து இந்த மாதிரி கம்பி இருக்குது பாத்தீங்கன்னா கவுரு உங்களுக்கே தெரியும். இந்த கம்பி எடுத்து அந்த மழுக்குள்ள சொருவிக்கணுங்க. அப்ப சொருவினாதான் வந்து நம்ம பீமை வந்து டைட்டா இழுத்து பிடிக்கும். அதுக்காக தான் வந்து மழுக்கு போட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கணும். இப்ப எடுத்து நான் உள்ள விட்டு ஒரு கம்பியை வெயிட் போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தங்க. சரியா போச்சு. இப்ப தறிய போட்டுட்டேன். வேற லெவல்ல ஓடிச்சிங்க. சூப்பரா இருக்குது.